குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். இது ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். இது என்னன்னா, ஏற்கனவே இந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன். அதாவது இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வீட்டில் வைத்தால் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். பட் ஆனால் அதில் அன்னைக்கு டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல, அந்த காணொலியில் நேரம் குறைவாக இருந்ததுனால. பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஆன்மாவுமே பிரபஞ்சத்தில் பிறப்பெடுத்து வருதுன்னா ஒன்று அதனுடைய வினைகளை அனுபவிக்கிறதுக்காண்டி தான் வரும். இங்கே நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுமே பிரபஞ்சத்திற்கு வந்துருச்சுனாலே அது ஆன்மா தான், அது சோல் தான். ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, உடலில் இருக்கும்போது இவர்கள் ஒரு மனிதர்கள், இவர்களும் நம்ம சக மனிதன், இவர் நம்மளுடைய உறவு, இவர் அண்ணன், இவர் தம்பி, இவர் அப்பா, இவர் மாமா, இப்படின்ற ஒரு உறவுகள் மூலயமா நீங்கள் மனதால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ரிங்குக்குள்ளே இருக்கும்பொழுது ஒரு நாள் இந்த உடலிலிருந்து ஆன்மா வெளியில் போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது சந்திக்குது, என்ன மாதிரி விஷயங்களுக்குள்ளார அது ஊடுருவுதுன்றதை நிச்சயமாக நீங்கள் கண்டிருக்கவும் மாட்டீங்க, நீங்கள் அதை பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஏன்னா உடல் என்பது ஒரு ஆன்மாவுக்கு சட்டை. இதுதான் இருக்கிற சித்தர்கள் முதற்கொண்டு, ஞானிகள் முதற்கொண்டு எல்லாருமே வற்புறுத்தி உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்த உடல்ல இருக்கீங்க, இந்த உடல்ல ஆன்மா வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு எப்படி சொல்றது, இந்த பெண்ணுக்குள்ளார இருக்கிற ரீஃபில் மாதிரி தான். அந்த ரீஃபில் இருந்தால் தான் எழுத முடியும். அப்படிதான் இந்த உடலுக்குள்ளார இருக்கிற ஆன்மா இருந்தால் தான் இங்கே எல்லாமே செயல்படும். அப்படி இந்த உடலுக்குள்ளார இருக்கிற ஆன்மா வெளியே வந்துருச்சுன்னா எத்தனை லட்சம் பிறப்புகள் எடுத்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொருவருடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த கர்மாவை பேஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் இங்கே நகரும் பொழுது என்ன ஆகும்னா அந்தந்த வினைகளினுடைய பயனை தான் இந்த ஆன்மா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கனாலும் அதுவும் கர்மா தான். நீங்கள் ஒரு தெரியாத ஒருவர்கிட்ட வந்து ஒரு நட்பு உருவாடுறீங்கன்னா அதுவும் கர்மா தான். எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் அது கொடுத்துட்டு போகும். அதீதமாக பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கவே இருக்காது. பூராவுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களாகவும் எதிர்மறையான விஷயங்களாகவும் அது கடைசியில் உங்களுக்கு கொடுத்துட்டு போகும். ஒவ்வொருத்தரும் இது உங்கள் லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி இறந்து போன ஆன்மாக்களும் அப்படிதான். ஒவ்வொன்றுமே இங்கே வருது, அதுக்குண்டான வேலைகளை செய்து, அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு அது எங்கிருந்து வந்ததோ இறைவனடி சார்ந்துடணும், இறைவனடி போய் சேர்ந்துடணும். அதுதான் அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இறைவனுடைய கூலி ஆட்கள் தான் நம்ம. ஏன்னா இப்போ இறந்தவங்களுடைய புகைப்படத்தை வீட்டில் அந்த மாதிரி வச்சு நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. ரேர் தான். ஒன்று புகைப்படத்தை வச்சு நீங்கள் வழிபடும் போது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு அந்த எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். அதாவது உடல் உபாதைகள் ஏற்படுறது, எப்பவுமே உடல் தன்மை வந்து சோர்வாக இருக்கிறது, கை கால் வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்கள் வீட்டில் கூட தான் நாங்கள் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், அப்போ நாங்களாம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, அது நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் நல்லா இருக்கீங்களா? முடியல. இறந்தவங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்க வீட்டில் பாதிப்படைஞ்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஒரு செயின் லிங்க் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு செயின் லிங்க் தான், ஒரு கோர்வை தான். நீங்க இந்த ஒரு விஷயம் எடுக்கணும்னாலும் ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் எடுக்கணும். அப்போ அதுக்குமே ஒரு செயின் லிங்க் அப்படின்றது ஏற்பட்டுருது. அந்த மாதிரி தான் இறந்தவங்களுக்கும் வீட்டில் உபாதையா இருக்கிறவங்களுக்கும் ஒரு செயின் லிங்க் இருக்கும். அந்த செயின் லிங்க் மூலமா தான் வந்து அவங்களுடைய கர்மாவை இந்த உடல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இந்த உடல் அனுபவிக்கும் போது நல்லா இருக்கிற உங்களுக்கு அந்த பெயின் என்னன்றது தெரியாது. ஆனால் அந்த வலிகளை அனுபவிக்கிறவங்க தான் அந்த பெயின் என்னன்றது தெரியும். இறந்தவங்களுடைய ஃபோட்டோ மாட்டி வைக்கும்போது நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் அவங்கள பார்க்கும்போது திரும்ப அவங்களுடைய தாட்ஸும் அவங்க கூட வாழ்ந்த நினைவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதனால தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை அமாவாசைக்கு மட்டும்தான் வழிபடணும்னு வைப்பாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, அதுவும் அமாவாசைக்கு ஃபோட்டோ கலாச்சாரம்லாம் கிடையாது. வெறும் விளக்கு மட்டும் இருக்கும். விளக்கை பார்த்து வழிபட்டுட்டு திருப்பி அந்த விளக்கு எடுத்து வச்சுட்டு அவங்க வேலைகளை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு சமுதாயம் தான் நம்மளுடைய முன்னோர்கள். அப்படி விளக்கு மாசத்தில் ஒரு நாள் வழிபடும் போது எந்த மாதிரி ஒரு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படாது. இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பௌர்ணமி நாள்லையோ இல்லை மற்ற நல்ல நாட்களையோ வழிபடவே மாட்டாங்க. அமாவாசைக்கு தான் குறிப்பாக வழிபடுவாங்க. ஏன்னா அமாவாசை அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவான விஷயத்தை வழிபடுறது தான் அமாவாசைங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னா மாந்திரிகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் தான் நடக்கும். இப்போ பௌர்ணமி பார்த்தீங்கன்னா முழுசாக சித்தர்களும் சிவபெருமானும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தொடங்கணும்னா பௌர்ணமி நாளில் தான் தொடங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போது இறந்த ஆன்மாக்களை நீங்கள் வச்சு வழிபடும் போதோ இல்லை அவங்களுடைய புகைப்படங்களை தினமும் மாட்டி வைக்கும்போது நீங்கள் அவங்க நினைவுகளுக்குள்ளார சிக்கும்போது நீங்கள் அவங்கள எளிமையாக அந்த விஷயத்திலிருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது. அப்போ ஒவ்வொரு கணமும் இறந்தவர்களுடைய அலைகளும் அந்த ஃப்ரீக்வன்சியும் எந்த மாதிரி உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய செயல்களையும் பின்னுக்கு இழுக்குதுன்றதான் நீங்க நல்லா திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு வள்ளலார் போட்டோவோ ஒரு சித்தர்கள் போட்டோவோ இல்லை சிவபெருமானுடைய போட்டோவோ இந்த மாதிரி தெய்வங்களினுடைய புகைப்படங்களை
மாட்டி வைக்கும்போது எந்த மாதிரியான உங்களுக்கு நெகட்டிவான அலைகளும் உங்களை பின்னோக்கி இழுக்க போறதே கிடையாது. எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களா இருக்கட்டும். ஆனா இறந்தவர்கள் ஒவ்வொரு கணமும் வந்து அவங்களுடைய ஆன்மா மோட்சத்திற்கும் முக்திக்கும் போல அப்படின்னா அந்த பித்ரு சாபம் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்த கர்மாவும் உங்களுக்கு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். திருப்பி நீங்க அந்த ஒரு செயலில் ஈடுபடும் போது கம்ப்ளீட்டா உங்களை பின்னோக்கி 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 இழுத்துட்டு போயிட்டே. இந்த ஒரு பெரிய ரீசன் காண்டி தான் ஒரு இறந்தவங்களுக்கு அவ்வளோ சடங்குகளும் அவ்வளோ சம்பிரதாயங்களும் செய்யறது. ஏன்னா அது எப்படியாச்சும் கொண்டு போய் இறைவனடி சேர்த்துடணும், எப்படியாச்சும் மோட்ச முக்திக்கு போயிடணும் இறந்தவங்க அப்படின்ட்டு. ஆனா இங்க நிறைய பேர் ஷேர் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இன்றளவும் மோட்ச முக்திக்கு போகாத கதறுகின்ற ஆன்மாக்கள் பல லட்சம் கோடி இருக்குங்க பிரபஞ்சத்தில். அந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எந்த மாதிரியான ஒரு குடைச்சலும் எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதை பற்றி. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், என்ன குருஜி கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கும், இந்த காலத்தில் போயிட்டு ஆன்மான்றீங்க அதுன்றீங்க அப்படின்றீங்க நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், எக்காலமாக இருந்தாலும் சரி ஆன்மா ஆன்மாதான், இறைவன் இறைவன் தான். ஏன்னா எல்லாமே அவருக்கு உட்பட்டு அவருக்கு கீழே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கு ஒரு முதலாளின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு ஆட்சி செய்பவர்னு இருக்கார்ல, அவர் எப்பவுமே அப்பன் சிவபெருமான் தான். அவருக்கு ஆணைக்கிணங்க தான் இங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயல்களும் கணத்துக்கு கணம் நொடிக்கு நொடி பொழுதுக்கு பொழுது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இறந்தவங்களுடைய புகைப்படங்களை நீங்க வைத்து திரும்ப 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 அவங்களுடைய முகத்துல முழிக்கிறதோ திரும்ப திரும்ப அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க மென்டலி நார்மலாக இருக்க மாட்டீங்க. எப்பவுமே அவங்களுடைய எண்ணலைகளுக்குள்ளாரையே நீங்கள் ஊடுருவ ஆரம்பிப்பீங்க. ஸோ என்ன பண்ணணும்னா அமாவாசை என்று மட்டும் எடுத்து பயன்படுத்தணும். அவங்கள வச்சு வழிபட்டுட்டு அடுத்து என்னமோ உங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் நகரும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை சுற்றியும் ஒரு பாசிட்டிவ்ன்றது இருக்கும். இல்லைன்னா அந்த ஆன்மாவை பிடிச்சி 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 நீங்களே இழுத்து உட்கார வைக்கிற கணக்கு தான் இந்த மற்ற நாட்கள் எல்லாம் வழிபடுறது, அவங்கள பார்க்கறது, இது எல்லாமே. ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, இங்க அந்த ஆன்மாவினுடைய வந்த வேலை முடிஞ்சுன்னா ஒன்று அது இங்கிருந்து போயிடணும், அப்படின்னா அது போகாம இங்கேயே இருக்கு அப்படின்னா அதனுடைய வினைகள் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆன்மாக்களை திரும்ப திரும்ப வழிபடும் போதோ அவங்கள பார்க்கும்போதோ முழுமையாக வந்து நீங்கள் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி உங்களுடைய வீடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக அந்த நெகட்டிவ் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிடும். உங்க கை நிறைய பணம் இருக்கலாம், கை நிறைய காசு இருக்கலாம், நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா நிம்மதி அப்படின்றது அந்த இடத்துல இருக்குமானா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்க ஒரு இடத்துக்கு, நீங்க போயிட்டு இருக்கீங்க, உங்க பேரை சொல்லியோ இல்லை உங்க நினைச்சாலோ நீங்க அங்கிருந்து திருப்பி பாக்குறீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே நீங்க திரும்பி பாக்குறீங்களா, அப்போ போறவங்களை கூப்பிட்டா நீங்க வரதான் செய்வீங்க. அந்த மாதிரி தான் இருந்தவர்களுடைய ஆன்மாக்களும். அவங்கள விட்டா அவங்க பார்த்துட்டு அந்த ஆன்மா அப்படியே உலாத்திக்கிட்டு அது எங்க போய் சேரணுமோ அது இறைவனடி சேர்ந்து அது மோட்ச முக்தி அடைஞ்சு போயிடும், அதுக்கு உண்டான வேலைகளை முடிச்சுட்டு. ஆனா திரும்ப 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 நீங்க இறந்த ஆன்மாக்களை மற்ற நாளெல்லாம் நாள்தோறும் தொழும்போதும் வணங்கும் போதும் நிச்சயமாக பிரச்சனை வரும். அதனால அமாவாசை என்று மட்டும் நீங்கள் ஒரு மாசத்துல என்ன மாதிரியா வழிபடுறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து மாசத்துல ஒரு நாள் அமாவாசைக்கு வச்சு வழிபடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் குரு அருள் உண்டாகட்டும். குரு கடாட்சம்.